வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்ஏஎன் மீடியாவோடு. மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். ராயபக்சர்களை சிறைக்கு அனுப்ப ரகசிய திட்டம், நாமல் சீட்டம். எமது சேனலுக்கு நீங்கள் புதியராயின் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். ராயபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை எவ்வழியிலாவது விரைவுபடுத்துவதற்கே அரசு முயற்சிக்கின்றது என்றும், அரசமைப்பு திருத்தம் ஊடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் தார்மீக உரிமை அரசுக்கு கிடையாது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்தார். கொழும்பில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்புகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை. மாறாக அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தியே செயற்படுகின்றது. நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. விவசாயிகளின் போராட்டங்களும் இன்று வரை நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது நீதித்துறையில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கின்றது. ராயபக்சவுக்களை சிறைக்கு அனுப்புவதற்காகவே நீதியரசர்களின் பதவிக்கால் நீடிக்கப்படுகின்றது என்றும் ஆளுந்தரப்பு உறுப்பினர் பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு திருத்தம் ஊடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் தார்மீக உரிமை அரசுக்கு இல்லை. நீதியரசர்களின் பதவிக்காலத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் அது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி மக்களே அதனை தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பல செய்திகளை செவிமடுப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.